1.3 fifth sum. Verify the identity property for addition and multiplication for the rational number. இதோட ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் முதல்ல அடிஷன் எடுத்துக்குவோம். அடிஷனில் 15/19 ஓகேங்களா. இது -18/25. இவங்க என்ன கேட்குறாங்க, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் இல்லையா. எந்த நம்பரை ஆட் பண்ணால் இதனுடைய ஒரிஜினாலிட்டி போகாதுன்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் ஆட் பண்ணால் ஒரிஜினாலிட்டி போகாது? 0 ஆட் பண்ணால் அந்த நம்பர் அப்படியே வந்துடும் இல்லையா. அப்போது 0 தான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் அதுதான், 0 ஆட் பண்ணால் அந்த நம்பர் அப்படியே வந்துடும், ஒரிஜினல் கெடாமல் அப்படியே வந்துடும். அப்போது 0 தான் ஐடென்டிட்டி. இப்போ மல்டிப்ளிகேஷன் எடுக்கும்போது 0வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 0 ஆகிடும் இல்லையா. மல்டிப்ளை பை 0ன்னு போட்டால் 0 ஆகிடும். அப்போ இது ஒரிஜினாலிட்டி கெடாமல் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது என்ன நம்பர் ஆகணும்? 1 தான் ஆகணும். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் அப்படியே வந்துடும், ஐடென்டிட்டி மாறாது ஓகேங்களா. இதுவும் அதே தான், -18/25 இன்ட்டு 0, 2, 3ன்னு போட்டால் கூட நம்பர் வேரி ஆகினே இருக்கும் இல்லையா. 2ன்னு போட்டால் இங்கே 36 ஆகிடும், இங்கே 50 ஆகிடும். ஆனால் 0ன்னு போட்டால் 0 ஆகிடும். ஆனால் 1ன்னு போட்டால் தான் அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ எந்த நம்பர் போட்டால் அந்த நம்பர் கெடாமல் இருக்குதோ அதுதான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 0 ஆட் பண்ணால் அந்த நம்பர் கெடாது. மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 1 மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கெடாது ஓகேங்களா. இப்போது 6th சம்மு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட இன்வர்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. இதோட இன்வர்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும், என்னது? a + -a = 0 இல்லையா. நமக்கு அது மட்டும் தான் தெரியும் நமக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். இதோட 17ஓட முதல்ல அடிட்டிவ் எடுத்துக்கிறேன். 17ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸ் தெரியணும் இல்லையா. அப்போ எக்ஸ் வேணும்னா இது இந்த பக்கம் போயிடுமா? போயிடுச்சுன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போது 17 ஆகிடும். அப்போ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இது. அதே தான் இங்கேயும் ப்ளஸில் 17/27 ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 0 வரணும். அது என்ன நம்பர்னு பார்த்தோன்னா எக்ஸை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போனால் -17/27. இப்போ பாருங்கள், இது இந்த வேல்யூ போட்டு பார்த்தா என்ன வரும் பாருங்கள். 17/27 -17/27 0 ஆயிடுச்சா. ஓகே. அப்போ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? இது. இப்போ அடுத்து மல்டிப்ளிகேட்டிவில் வந்துடலாம். மல்டிப்ளிகேட்டிவ் என்னது? -7/17 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் என்ன வரணும்? 1 வரணும் இல்லையா. எனக்கு எக்ஸ் தான் வேணும், ஏன்னா எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வரும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்கலாம், எக்ஸு 17 மேலே போய்டுமா, கீழே 7 வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும் இல்லையா. மைனஸ் இது மேலே போச்சுன்னா 17/7. அதே தான் இங்கேயும், இது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அதே தான் இங்கேயும் 17/27 இன்ட்டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது 1 வரும் கேட்குறாங்க. எனக்கு இந்த நம்பர் வேணும் இல்லையா. அப்போ அந்த நம்பர் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே கீழே இருக்கிற 27 மேலே போய்டும், மேலே இருக்கிற 17 கீழே வந்துடும். அப்போ அது இன்வர்ஸ் என்னது? இந்த நம்பர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் போட்டு பார்க்கலாம். 17/27 எக்ஸ் என்னது? 27/17 கேன்சல் பண்ணி பாருங்கள், 1 ஆச்சுங்களா. தேங்க்யூ.